அகோபலம் இடத்துல தான் இருக்கும். அகோபலம் ஆந்திர மாநிலத்தில் இருக்குது. இந்த ஆந்திர மாநிலத்தில் 9 நவகிரகங்கள் பார்க்குற மாதிரி 9 நவ நரசிம்மர்கள் நம்ம பார்த்துன்னு வரோம். முதல் நரசிம்மர் பார்த்தோம், பாவன நரசிம்மரை பார்த்தோம். பாவன நரசிம்மருக்கு பார்கவ நரசிம்மரை பார்க்க போகிறோம். இவரையும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மட்டும்தான் தரிசிக்க முடியும். இந்த வேன் ஜீப் அந்த மாதிரியான இடத்துல தான் போக முடியும். ஜீப்பில் தான் வந்திருக்கும். ஒரு 6 பேருன்ற குழுவோடு வந்திருக்கும். இந்த குழுவில் சனிக்கிழமை மட்டும் தான் கூட்டிட்டு போவாங்க. லோக்கலில் இருந்தால் இந்த நரசிம்மரை மட்டும் பார்க்க முடியும். நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. சனிக்கிழமை மட்டும்தான் பார்க்க முடியும். சனிக்கிழமை கண்டிப்பாக இந்த பார்கவ நரசிம்மரும் பார்த்துருவோம். இன்றைக்கி இந்த பார்கவ நரசிம்மரை பார்க்கறதுக்கு முன்னாடி தான் ஆகாய தீர்த்தம் ஒன்று இருக்குது. அந்த ஆகாய தீர்த்தத்தில் போயிட்டு நீராடிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பார்கவ நரசிம்மர் பார்க்கலாம். இது புனித நீராக சொல்லப்படுது. இந்த புனிதத்தில் கண்டிப்பாக நீராடிட்டு குளிச்சுட்டு போனீங்கன்னா நல்லது நடக்கும். இந்த நரசிம்மர் பார்கவன் முனிவர் பார்த்தீங்கன்னா இங்கே தவம் இருந்து அவர் பாவ மன்னிப்பை இங்கே வாங்கியிருக்கார். அதனால் இந்த இடத்துல பார்கவ நரசிம்மர் என்றும் சொல்லப்படுது. வசிஷ்ட முனிவர் தவம் இருந்த இடம். இந்த வசிஷ்ட முனிவர் இங்கே தான் தவம் இருந்திருக்கார். வசிஷ்ட முனிவர் தவம் இருந்த இடம் சொல்லப்படுது. இது கிழக்கு தொடர்ச்சி மலை பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையில் ஒரு சிறிய குன்றாக தான் இருக்குது. இந்த சிறிய குன்றில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட அகோபலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த கோவில். இந்த கோவிலுக்கு நாங்கள் ஒரு 6 பேர் குழுவாக வந்திருக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் வாங்க. தனியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க அங்கே 5 பேரோ 6 பேரோ நிற்கும்போது அவங்க கூட நீங்கள் மிங்கிலாயிங்க. அதேமாதிரி இந்த ஆக்ரோஷமாக இருப்பார் இந்த நரசிம்மரம். மற்ற நரசிம்மர் மாதிரி கொஞ்சம் சாந்தமாக, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் சாந்தமான நரசிம்மராக இருக்கார். இவர் ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப வலிமை வாய்ந்தவராக இருக்கார். அதேமாதிரி சக்தி நிறைய நிறைந்தவராகவும் இருக்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பார்கவ முனிவருக்கு காட்சி தரதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவர் ரொம்ப பாவப்பட்டு ரொம்ப சிரமத்தில் இருக்கும்போது இவருக்கு காட்சி கொடுத்து இவரோட பாவங்களை போகிறதாக சொல்லப்படுது. இப்போ வாங்க நம்ம கோயில் உள்ள போவோம். ரொம்ப பிரசித்தப்பட்ட சின்ன கோவில் தான். எல்லாருமே போகலாம். லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணாலும் போகலாம் இந்த கோவிலுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் வரும்போது வேண்டுதல் எதாவது வச்சுன்னு வாங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் நிறைவேறிடும் அப்படின்னு நினைப்போட வாங்க. கண்டிப்பாக நடக்கும். ஒவ்வொரு வருஷங்களும் வந்து வணங்கிட்டு போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கிறேன் இந்த கோவிலுக்கு. இதுக்கு செகண்ட் டைம் வரோம். போனாட்டி ஒரு வேண்டுதலை வச்சுருந்தேன். அந்த வேண்டுதல் நடந்து முடிஞ்சதால் திரும்ப வந்திருக்கிறேன் இந்த பார்கவ நரசிம்மருக்கு. அதேமாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கும் அனுமதி கிடையாது. ஃபோட்டோஸெலாம் எடுக்க முடியாது நீங்கள். அதனால் ஃபோட்டோஸ்லாம் வெளியே வச்சுருக்கோம். அதனால தான் உள்ளே என்னால் சாமியை காட்ட முடியல. இங்கே தீபங்கள் இருக்கும். தீபங்கள் நீங்கள் வாங்கி அங்கேயே போட்டுக்கலாம். சனிக்கிழமை மட்டும்தான் இந்த கோவிலில் அலோடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற நாள் திறந்து இருந்தாலும் நீங்கள் உள்ளே வரலாம். நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரணும். நன்றி, வணக்கம்.